ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா 10வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். சர்வமேதத்ருதம் மன்யே என்மாம் வதசி கேசவ நகி தே பகவன் வியக்திம் விதுர் தேவான தானவாக. அர்ஜுனன் தன் குருவாகிய கிருஷ்ண பகவானிடம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். 3 காரணங்கள் சிஷ்யன் குருவிட பேசுறதுக்கு. 1, இதுவரைக்கும் நான் என்ன புரிந்துகிட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக குருவிடம் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். 2வது, தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் தவ்யம், இதெல்லாம் சாய்ஸ் கிடையாது. அடுத்தது 3வது, இது இன்னும் எனக்கு இன்னும் இது இன்னும் கத்துக்கப்படவே, அதாவது இன்னும் எனக்கு இது இன்னும் தெரியல, தெரிஞ்சது என்னென்ன, எது தெரியாதது. அடுத்தது என்னுடைய ஸ்ரத்தா. ஏன் ஸ்ரத்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, வகுப்புக்குள்ள வரும்போது எல்லாரும் ஸ்ரத்தையோட வர்றது கிடையாது. அது ஸ்ரத்தையில நம்ம மேல ஒரு படியாக ஏறிக்கிட்டு தான் போகணும். அப்ப நம்ம எந்த படியில இருக்கிறோம் அப்படிங்கிறத இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது, இன்னும் நான் தெரிஞ்சுக்காதது என்னுடைய ஸ்ரத்த. இந்த 3ஐயும் ஒரு சிஷ்யன் குருவிடம் கண்டிப்பாக வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும் என்று கிருஷ்ணர் இங்கு அர்ஜுனன் மூலியமாக வியாசர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அந்த போர்க்களத்துல அர்ஜுனன் யாருப்பா, நமக்கு வியாசர் இதை எடுத்து காட்டுகிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்க உண்மையால் அர்ஜுனன் கேட்ட விஷயத்தை, போர்க்களத்தில் நடந்த விஷயத்தை, போர்க்களமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வகுப்புகள் கேட்டாலும் டவுட் கேட்டுதான் ஆகணும். ஸோ தட் இஸ், ஏன்னா அப்பதான் அந்த டீச்சிங்கிறது பர்ஃபெக்டா போகும். அதுக்கு தான் அவரு இப்ப என்ன பண்ற, அர்ஜுனன் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இந்த தனக்கு தெரிஞ்சத பரமம், என்ன சொல்ற, பரமம் பிரம்ம, பரம் தாம பவித்ரம், இந்த மாதிரி விஷயங்கள் 12வது ஸ்லோகத்துல அர்ஜுனன் சொன்னான். ஏன்னா எது புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பத்தி. அடுத்தது சாஸ்வதம், உங்களுக்கு ரிஷிகளும் உங்களை அறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை சொன்னான். சர்வ ரிஷயக துவாம் ஆகுகு, எல்லா ரிஷிகளும் உங்களை பற்றி என்ன சொல்றாங்க, நாரதர், அசிதக, தேவலக, இந்த மாதிரி ரிஷிகள் பேரை சொல்லி, வியாசக, இவங்கெல்லாம் உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, எனக்கு இப்படி தெரிஞ்சிருக்கு, இவங்களும் இவ்வளவு சொல்லியிருக்கான்னு தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஓபன் அப் பண்ணிட்டார். இந்த ஸ்லோகத்துலதான் தன்னுடைய ஸ்ரத்தைய வெளிக்காட்டுகிறார். ஏன் ஸ்ரத்தையை வெளிக்காட்டணும், வாட் இஸ் த சைக்கலாஜிக்கல் இஷ்யூ, பாயிண்ட் பிஹைண்ட் இட். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பல பேர்த்தோட பேசிட்டு இருக்கிறோம். போன கிளாஸ்லயே நான் சொன்னேன், ரீகலெக்ட் பண்ணி சொல்றேன். சில பேர் நம்மகிட்ட உண்மை பேசி நம்மளோட அனுபவம் என்னன்னு பாருங்க. ஏன் ஸ்ரத்தைங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுடைய அனுபவத்துல 30, 40 வருடங்கள், 50 வருடங்கள் வாழும் பொழுது டே டு டே லைஃப்ல சில பேர் நம்ம கிட்ட பொய் பேசியிருப்பாங்க, சில பேர் நம்ம கிட்ட உண்மை பேசியிருப்பாங்க. எல்லாரும் பொய் பேசுனாங்க, எல்லாரும் உண்மை பேசுனாங்கன்னு கண்டிப்பா யாருடைய லைஃப்லயும் கிடையாது. அப்படிதான் நம்ம உலகத்தை இந்த மனம் பார்த்துட்டு இருக்குது. மனம் இப்படிதான் உலகத்தை பார்த்துட்டு இருக்குது. சில பேர் இப்படி பேசுவாங்க, சில பேர் இப்படி பேசுவாங்க. ஆனாலும் சில பேர் தான் உண்மை பேசுவாங்க, சில பேர் தான் பொய் பேசுவாங்க என்று நமக்கு அனுபவத்தில் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டாலும், இவ்வளவு பாடத்தை கற்றதற்கு பிறகு பொய் பேசுவதை உண்மையாக நம்புகிறோம், உண்மை பேசுவதை பொய்யாக ஏற்றுக்கொள்கிறோம். பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு, நீங்க 5th படிக்கிற குழந்தைகளை, 4th படிக்கிற குழந்தைகளை விடுங்க, அவங்களுக்கு தெரியாது. நமக்கு என்னாச்சு, உலகத்தை இவ்வளவு வருஷம் பார்த்திருக்கோமா இல்லையா? அப்போ நமக்குள்ள
நமக்கு தெரியும். உண்மை பேசுறவங்களும் இருக்காங்க, பொய் பேசுறவங்களும் இருக்காங்க. இதுவரைக்கும் இந்த கேள்வியை உங்க மனதில் நீங்க கேட்டு பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க. அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளவு பாடம் ஏற்பட்ட பிறகும், என்னால ஏன் பொய் பேசுறவங்கள பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியல? உண்மை பேசுறவங்கள அத விட கொடுமை உண்மைன்னு கண்டுபிடிக்க மாட்டோம். பொய் பேசுறவங்கள பொய்ன்னு கண்டுபிடிக்க தெரியாத ஒரு பிரச்சனை. உண்மை பேசுவாங்க. அத நான் ஏன் பொய்ன்னு எடுத்துக்கிறேன்? வாட் இஸ் த ரீசன்? திஸ் இஸ் சைக்காலஜி. ஏன் நாம் அப்படி எடுத்துக்கிறோம்? பிகாஸ் ஒரே பிரச்சனை என்கிட்ட அவங்கிட்ட இல்ல. உலகம்னா அப்படித்தாங்கிறது இவ்வளவு நாள் நம்ம தெரிஞ்சு வச்சோம்ல. என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு அப்பதான் யூ டர்ன் போட்டு இங்க வருவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அவங்க போய் பேசிட்டாங்க, அவங்க போய் பேசிட்டாங்க, அவங்க போய் பேசிட்டாங்க, அவங்க ஏமாத்திட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. அப்படியே புலம்பல் புலம்பல். அடுத்த கேள்வி கேட்கணும். எப்படி நடந்தது இது? அப்படி விசாரம் பண்ணீங்கன்னா தான் அடுத்த தடவை யாரு நம்மள ஏமாத்தாத மாரி நம்மள ரெடி பண்ணிக்க முடியும். இது யாரு நினைக்க அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ண பூர்வ ஜென்மத்து பிராரப்தங்க. கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பேச ஆரம்பிச்சுரும். நான் செஞ்ச பாவம் அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். எது இது கொஞ்சம் வேதாந்தத்த படிச்சு, கொஞ்சம் ஏதோ 2, 3 விஷயங்கள் 1 2 காதுல ஓதுறாங்க இல்லையா? அறநீத்தங்கிறாங்களே அந்த மாரி. அறநீத்த கொண்டு நடுவுல அரைக்கிணறு தான் தாண்டுவேன் நான் நீத்தத்துல என்னங்க அர்த்தம்? உள்ள போறீங்கன்னு அர்த்தம். சோ அரைகுறை ஞானத்துல என்ன சொல்றோம்? என்னுடைய பிராரப்தங்க. நான் செஞ்ச பாவங்க. அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டானுங்க. இதெல்லாம் வந்துங்க மேல் மனதோட்டத்துல இருக்கிற ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லாத மனம் மற்றவர்களை பழி போடுகிறது. எங்கிட்ட என்ன பிரச்சனை சிந்திக்கிறதுக்கு அதீத புத்தி சக்தி வேணும். ஷார்பன்டு மைண்ட் வேணும். அகங்காரம் கொஞ்சம் என்ன ஆகணும்? பழுக்கணும். விட வேண்டாம். அகங்காரம் கொஞ்சம் பழுத்தாதான் இந்த சிந்தனைக்குள்ளே வருவோம். ஏன்? ஒரே காரணம் எங்கிட்ட சித்த சுத்தி இல்லை. ஏன் தப்பு சொல்றத பொய் சொல்றதுல எனக்கு உண்மையா தெரியுது? சித்த சுத்தி இல்ல. ஏத்துக்க முடியாத அகங்காரம் எனக்கு சித்த சுத்தி இல்லையா? இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன் வேதாந்தம் எல்லாம் சொல்லுவோம். ஏமாந்துட்டோம்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட உண்மையை உண்மையாக அறியக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை. பொய்யை பொய்யாக அறியக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை. அந்த சக்தியை கொடு இறைவான்னு வேண்டதா நம்மளுடைய பிரேயர்ல இந்த வாழ்க்கையில வைக்க வேண்டிய பிரேயர். சொத்தை கொடு, காதை கொடு, பையனை கொடு, பாஸ் பண்ணு, சீட்டை கொடு பையனுக்கு, பொண்ணை கொடு பையனு. இதெல்லாம் செகண்டரி. முதல்ல இந்த சக்தி வேணும். எதுக்கு? இதெல்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் நீங்க வாழ்வதற்கு ஃபிட்னஸ் இதெல்லாம். வாழ்வதற்கு ஃபிட்டஸ். சோ அது ஒரு சக்தி. அதுக்குத்தான் இறைவன் என்ன சொன்னாரு? கர்மயோகம். அந்த சித்த சுத்தி எப்படி அடையிறது? சித்த சுத்தி அடையணும் இறைவா. நீ குடுத்துற இறைவான்னு சொல்லிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா சித்த சுத்தி வருமா? வராது. அதற்குண்டான முயற்சி பண்ணு. அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. நான் கர்மயோகமே பண்ண மாட்டேன், கிளாஸுக்கு வர மாட்டேன், எதையும் தெரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு சித்த சுத்தி உண்மைன்னு காட்டு, நண்பனை நண்பனா காட்டு இறைவா, பகைவனை பகைவனா காட்டு இறைவா, நம்பிக்கை துரோகம் செஞ்சுக்கலாம் காட்டு கொடுங்க. எனக்கு இருக்கவங்களுக்கு எல்லாம் யார் யார் நம்பிக்கை துரோகம் செய்யறாங்களோ காட்டி கொடுக்கறத பகவானுக்கு வேலையே என்ன? யோசனை பாருங்க. எனக்கு நம்பிக்கை துரோகங்களை காட்டி கொடுத்துரு இறைவா. என்னை எத்தனை கோடி ஜீவர்களை படைத்திருக்கிறார் ஆண்டவர். அத்தனை பேருக்கு வந்து உனக்கு நம்பி துரோகம் பண்ணான்னு சொல்லி கொடுக்கறது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் பகவான்? இஸ் இட் அ ஜாப் ஆஃப் பகவான்? பகவானோட வேலை என்ன? உன்னுடைய சித்தத்தை சுத்தி பண்றது எப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. உலக மக்கள் எல்லாம் சுத்தி பண்ணி கொடுத்துட்டாரு. அவங்கவுங்க வர பிரச்சனைகள் டே டு டே லைஃப்ல உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்கறதா பகவானோட வேலையா என்ன? நம்ம வச்ச ஆளா என்ன அவரு? நீ உண்மைய பொய்யா பாப்ப, அவர் வந்து கூப்பிட்டுடே இவன் சொல்றது உண்மைடா நம்புடான்னு சொல்றக்கு எங்க நம்ம இறைவனை எங்க வச்சிருக்கோன்னு பாருங்க. அது வேற. இறைவனை இத்தனை ப்ரே பண்ணுனே, அவன் என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, இவன் இத்தனை கோயிலுக்கு வந்தனே, இத்தனை பூஜை பண்ணுனே, இத்தனை சாண்ட் பண்ணுனே, இறைவன் ஏமாத்திட்டானே. அட மண்டு, யூ கெட் சித்த சுத்தி டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ட்ரூத், வாட் இஸ் அன்ருத்தம் சொல்லுவோம். அதாவது சத்தியம் எது, அன்ருத்தம்னா பொய் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதுக்குதான் இங்க பாயிண்ட் வருது. அர்ஜுனன் தன்னுடைய நம்பிக்கை யாரு? எனக்கு அர்ஜுன் இப்ப என்ன தெரியுங்களா வெளிப்படுத்துறான்? அழகா இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல பகவானே, எனக்கு அதன் மூலியமாக என்னுடைய சித்த சுத்தியை எனக்கு இருக்கு. அழகா வெளிப்படுத்துறான். ஆனா எனக்கு சித்த சுத்தி வந்துருச்சுங்க அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் குருட்டு போய் சொல்லக்கூடாது. அட போடான்ட்டு போயிருவாரு. உனக்கு சித்த சுத்தி வந்துருச்சா என்ன? நீ சொன்ன வாயில சொன்ன வடை சுட்டலாமே என்ன? உளுந்து மாவு இருந்தா தான் வடை சுட முடியும். வாயிலேயே நான் வடை சுடுறேன். அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க எந்த குரு. அதுவும் தெரியும் அவனுக்கு. அப்புறம் அழுங்காம என்ன சொல்றான் பாருங்க.
நீங்க சொல்றத சத்தியம்னு எனக்கு தெரியுது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவளோட வார்த்தை. நீங்க சொல்றது உண்மை. எனக்கு உண்மையாக தெரிகிறது. என் புத்திக்கு எட்டுது. சரியா தோணுது. அப்படிங்கும்போது, எனக்கு சித்த சுத்தி வந்துருச்சுன்னு இவனும் சொல்லல. அவனுக்கு சித்த சுத்தி வந்துருச்சுன்னு அவருக்கும் புரிஞ்சுக்கிட்டார். இவன் சொல்லாமயே அவர் புரிந்து கொள்கிறார். பகவான் குரு என்ன பண்ணுவாரு? இப்படித்தான் என்ன ஃபோன் பண்ணி, "குருவே, நான் சித்த சுத்தி அடைந்து விட்டேன். நான் ஸ்ரத்தை" அப்படியாங்க அ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? அவர் என்ன சொல்லிருவாரு, "ஏய் இது வாயில வட சொன்னா போடான்ருவாரு." சோ எப்படி சொல்றேன், அந்த சித்த சுத்திங்கிறது வந்தா தான் குரு சொல்றத 100% நம்ம நம்ப முடியும். அதத்தான் இவன் என்ன சொல்றான், "நீங்க சொல்றதெல்லாம் சத்தியம் குருவே. எனக்கு அதுல மாற்று கருத்துக்கே இடமில்லை. அர்ஜுனன் இந்த புத்தி, நான் அனைத்தும் சத்தியம் என்று நீங்கள் கூறுவது அனைத்தையும் நான் சத்தியம் என்று நினைக்கிறேன்." தன்னுடைய மனநிலை இங்க என்ன பண்றான்? வெளிப்படுத்துகிறான். சரியானதை நம்புவது என்பது, இட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் மைண்ட். வாழ்க்கையில ரொம்ப கத்துக்க வேண்டியது, பலமடைந்த மனம்தான் சரியானதை நம்பும். ஏன்? சரியானதை நம்புவதற்கு என்ன வேணும்? மனம் ஒரு ஸ்ட்ரென்தன்ட் மைண்ட். பலமான மனம்தான் சரியானதை நம்பும். ஒரு 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 விஷயம் சரியானதுன்னா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒரு விஷயம் சரியானது, நல்லது, உயர்ந்தது அப்படின்ட்டாலாம் எந்த மனிதனும் ஃபாலோ பண்ண மாட்டான். எவனுடைய மனதில் இது சரியானது, உயர்ந்தது என்று அவன் நம்புகிறானோ, அப்பதான் அவன் ஃபாலோ பண்ணுவான். இவன் பெரியவன் அப்படின்னு உலகமே சொன்னாலும் இவன் ஏத்துக்க மாட்டான். அவன் மனசுக்கு இவன் பெரியவர், இவர் யோகியத அம்சம் உடையவர், இவரு குரு, இவர் சொல்லிக் குடுக்குற அம்சங்கள் இவருக்கு அப்படின்னு உண்மையாலும் குரு வந்து ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவாக இருந்தாலும், அவர் சொன்ன பேச்ச ஒருத்தன் கேட்டுவானா? கேட்க மாட்டான். எப்ப அவன் மனதில் அவரை பற்றிய உண்மைகள், சத்தியத்தை அப்ப இவன் என்ன இருக்கணும்? மனம் பலமடைஞ்சிருக்கணும். பாத்தீங்களா? குருவ நம்புறக்கே நம்ம மனம் எப்படி இருக்கணும்? பலமடைந்ததாக இருந்தால் தான் சரியை அவன் சரியாக புரிந்து கொள்றான் போது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் முடிஞ்சது. அந்த வேர்டோட அர்த்தத்த பாருங்க. அவன் நீ நம்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஞானம் இஸ் நெக்ஸ்ட் டோர். ஆனா அது வர்றது இருக்குதே, ரொம்ப கஷ்டம். ஏன் உலகத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து எப்படி வாழ்ந்தோம்? சில பேர் பொய் பேசி பார்த்தோம். சில பேர் உண்மை பேசி பார்த்தோம். சில பேர் உண்மை, பொய், பொய் அதுல வாயில ஒண்ணு, மனசுல ஒண்ணு. இதெல்லாம் பார்த்து, பார்த்து நம்ம சைக்காலஜியா என்ன ஆயிட்டோம்? வீக்கா. மனதளவில் பயம். யார நம்புறது? யார நம்புறது இல்ல. ஐயோ தெரியலையே கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்குதே. எவன் என்ன பேசுறான்? உள்ள என்ன வச்சுக்கிறான்? ஏன் தெரியல? சித்த சுத்தி இல்லை. அப்ப என்ன பண்ணியாகணும்? அதற்குண்டான சாதனம் கர்மயோகம். பண்ண பண்ண பஞ்சமகா யக்ஞம். வேர் ஆர் த வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் டூ? வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நாட் டூ? இது ஆர்டினன்ஸ். பகவான் அதனால தான் அத குடுத்திருக்கார். நான் சொன்னத பொட்டாட்ட செய்யி. அப்ப என்ன ஆகும் உனக்கு? சித்த சுத்தி தானா வரும். வந்ததுன்னா எது உண்மை, எது பொய் நீயே கண்டுபிடிச்சுக்குவ. அத வுட்டு போட்டு, நான் கையெடுத்து கும்பிட்டேனுங்கிறதுக்காக நான் உனக்கு வந்து வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்ககிட்ட போகாத. இறைவன் சொல்லுவாராங்க. இஸ் இட் பாசிபிள் ஃபார் பகவான்? ஒருத்தர்கிட்டயும் வந்து தட்டி, தட்டி, தட்டி சொல்றக்கு. ஒருத்தர் தட்டுறக்குள்ள அங்க 1,00,000 பேர் அங்க அடுத்த லைனுக்கு போயிருவாங்க. சோ இட் இஸ் நாட் பாசிபிள். இதெல்லாம் கற்பனை, கல்பிதம். குருட்டு நம்பிக்கை. இறைவன் மீது வச்சிருக்கிற குருட்டு நம்பிக்கை. நெவர் எவர் வொர்க். லாஜிக்கா அவர்னால என்ன அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது தான் இங்க அவர் சொல்றேன். இப்ப எங்க கமிங் டு தி சப்ஜெக்ட். எப்படி ஒரு குரு கிட்ட எப்படி வெளிப்படுத்துறான்? நீங்க சொல்றது அத்தனையும் சத்தியம். எகமாம் எ எகமாம் வசசி. அதாவது நீங்க எத எத சொன்னீங்களோ, எகமாம் வசசின்னு எத நீங்க சொல்றீங்களோ, எதை என்னிடம் நீங்கள் கூறுகிறீர்களோ, எகன எதை, மாம் என்னிடம், வசசின்னு என்னது? கூறுகிறீர்களோ, அத்தனை என்ன நினைக்கிறான்? சத்தியம். ஏதத்து சர்வம் ரித்தம். அது பாருங்க சத்தியம் வேர்டு போடல. ரித்தம்னு போடுறான். ஒவ்வொரு வேர்டும் ஒரு ஒரு ப்ரொஃபவுண்ட் மீனிங் வச்சுட்டு உட்கார்ந்திருக்குது. ஏத்தத்து சர்வம். நீங்க எதது யக மாம் வசசி. நீ எத எத கூறுகிறீர்களோ, வசசின்னா என்னிடம், வசசி மீன்ஸ் செகண்ட் பெர்சன் சிங்குலர். என்னிடம் எதை எதை கூறினீர்களோ, ஏத்தத்து அனைத்தும், சர்வம் ரித்தம். ஒடிமை சத்தியம், ஒடிமை ரித்தம். சத்தியம்னாங்க எதை காதில் கேட்டேனோ, எதை கண்ணுல டெஃபினிஷன் ஃபார் சத்தியம். எதை காதில் கேட்டேனோ, எதை கண்ணால் பார்த்தேனோ, அதை அப்படியே கூறுவதுக்கு பேரு சத்தியம்.
அதுக்கு ஆப்போசிட் அன்ருத்தம். கண்ணால பார்த்தது வேறு, வாயில சொல்றது வேறு. காதால் கேட்டது வேறு, மாத்தி சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் பொய்ன்னு அர்த்தம். வாட் இஸ் ரிதம்? ரிதம் என்றால் நான் நான் கண்ணால் கேட்டதையும் சொல்லுவாங்களா, கண்ணால் கேட்டதையும் கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் தீர விசாரித்து அது சரி என்று எனக்கு தெரிந்ததற்கு பிறகு கூறுவதற்கு பேர் ரித்தம்னு பேர். காதால கேட்டதை அப்படியே சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் சத்தியம். அத காதால் கேட்டதையோ கண்ணால் பார்த்ததையோ ஒரு முறை செக் பண்ணி அது சரியா என்று விசாரித்து அதற்கப்புறம் நம்ம கூறுறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு ரிதம். இப்ப என்ன வேர்டு இங்க யூஸ் பண்றாரு, சத்தியம்னு சொல்லல அர்ஜுனன், ரிதம். அதுக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாதுன்னு. அதுக்குதான் ரித்தம்ங்கிற வேர்டு எப்பவுமே விசாரிச்சு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடையாது. சும்மா காதுல கேட்டதுக்கு செகண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். ஏன்னா அவங்க தெரிஞ்சு சொல்லியிருக்கலாம், தெரியாம சொல்ல இருக்கலாம். ஆனா ரித்தம்ங்கிறது விசாரித்ததற்கு பிறகு சொல்வதுக்கு பேரு ரிதம் வதிஷ்யாமி, சத்தியம் வதிஷ்யாமிங்கிற மாதிரி ரிதம். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில பேசணும். சத்தியம்ங்கிறதுக்காக எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க கூடாதுங்கிற வேற கதை. இங்க ரித்தம். சோ செகண்ட் லைன் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சுதா? சார் கேசவ ஃபர்ஸ்ட் கூப்பிடாரு. கேசவ மாம் எத்து வதசி, என்னிடம் எதை கூறினியாயோ சர்வம் ஏத்தத்து ரிதம் அப்படின்னு நான் என்ன பண்றேன், மன்யே நம்புகிறேன். ஐ ஹாவ் பிலீவ் ஆன் யூ. நீ சொன்னது அத்தனையும் சத்தியம். பகவன் கூப்பிடுறாரு, இறைவனை என்னன்னு கூப்பிடுறாரு, பகவான், இறைவா, தே உங்களுடைய, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை எனக்கு தெரியுது. உங்களுடைய வியக்தியம் அப்படின்னா உங்களுடைய விபூதியை, வியக்தம்னா என்ன, விபூதியை, உங்களுடைய மகிமையை, விபூதியை யாருக்கு தெரியல உங்களுடைய மகிமை, விபூதி, உங்களுடைய வெளிப்பாடு. தேவாக தேவர்களும் நவிதுகு, தானவாக நவிதுகு, தேவர்களும் உங்களுடைய மகிமையை அறியவில்லை. தானவாகனா அசுரர்களும் உங்களுடைய மகிமையை அறியவில்லை. ஏன் ந விதுகு, தேவர்களும் அசுரர்களும் ஏன் ந விதுகு, தேவர்கள் ஏன், பிகாஸ் நீங்கள் அவர்கள் இருவருக்கும் காரணம். நீங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் நீ யாரு, இறைவா, ஈஸ்வரா, யூ ஆர் த காரணம், காஸ். அவங்க ரெண்டு பேரும் என்னது, எஃபெக்ட். சோ அதனால அவங்க ரெண்டு பேத்துக்கும் உன்னுடைய மகிமையை அறிய மாட்டார்கள். என்னதான் சொல்ல வர, அப்ப கடைசியில் சொல்லி முடிப்பான், உன்னுடைய மகிமையை இறைவா நீ மட்டும்தான் கூறுவதற்கு யோகியதா அம்சம் உடையவர், அதனால நீங்களே கூறுங்கன்னு அவன் இறைவன் வாயிலிருந்து வாங்கறக்க ஆரம்பிச்சிருவாரு அர்ஜுனன். நீங்க மட்டும்தான் குவாலிஃபை இந்த விஷயத்தை பத்தி உங்களுடைய மகிமையை பேசுவதற்கு. எங்கு தேவர்களும் அசுரர்களும் அப்புறம் மனிதர்கள் எங்க, ஓல் படைக்கப்பட்ட அனைத்துக்கும் எனக்கு யோகிதாம்சம் இல்லாதவர்கள். ஏன் எல்லாமே என்னது காரியம், எல்லாமே என்னது மித்யா, நீங்க என்னது சத்தியம். சோ நீங்களே கூறுங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்டதுனாலதான் நமக்கு விபூதி யோகமே கிடைத்திருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியுமே. யூஸ்வலா சிஷ்யனுடைய இத்தனை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுன் என்ன நினைக்கல, அதெல்லாம் எனக்கு தெரியுமே. நீ விபூதி எல்லாம் சொல்ல வேண்டாம், நீ சத்தியத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் மட்டும் சொல்லிக் கொடுங்க. நான் கேட்கிறான் சிஷ்யன், மகிமை, எனக்கு உங்களுடைய மகிமையை கூறுங்கள். ஏன் அவங்களுக்கும் தெரியாததுனால நீங்க எனக்கு கூறுங்க. அடுத்து 15வது ஸ்லோகம். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்த த்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஸ்வயம் வேத்த த்வம். த்வம் எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் வேர்டு த்வம் போட்டுக்கலாம். த்வம் ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிற தேர்ட் வேர்டு த்வம், நீங்கள். ஸ்வயம் வேத்த, நீங்கள். ஸ்வயம் உங்களை நீங்களே அறிவீர்கள். வேத்த துவம் நீங்கள், இறைவா ஈஸ்வர தத்துவத்தை பேசிட்டு இருக்கார். உங்களை நீங்களே அறிவீர்கள் அப்படின்னு என்ன, உங்களுடைய மகிமையை நீங்கள் அறிவீர்கள். மத்த தேவர்களாலேயோ முருகர் விநாயகர் யாருனாலே ஈஸ்வர தத்துவத்தை பற்றி மகிமையை கூற முடியாது. தேவர்கள்னா அவங்க, அசுரர்கள்னா இருக்கிற அசுரர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உங்கள்
நீங்கள் உங்களை அறிவீர்கள். ஸ்வயம், துவம், ஸ்வயம் வேத்த. அடுத்தது இருக்குது ஏவம், இந்த மாதிரி. ஆத்மனா ஆத்மானம். 2 வேர்டு. ஆத்மனா ஸ்வயமே ஸ்வயம் ஏவ ஆ நீங்களே அதான் போட்டேன். அது வந்து ஸ்வயம் ஏவ அந்த இடத்துல ஸ்வயமேவ வேத்த போட்டுக்கலாம். ஏவக்காரம் அங்க போட்டுக்கலாம். ஸ்வயம் ஏவ ஆத்மனா ஆத்மானம். அந்த வேர்டு பிரிக்கும்போது ஆத்மனா ஆத்மானம். ஆத்மனா உங்களால். ஆத்மானம் உங்களுடைய பெருமையை அறிவீர்கள். ஆத்மனா ஆத்மா உங்களால் ஆத்மானம்னா உங்களுடைய பெருமையை நீங்கள் அறிவீர்கள். ஏ புருஷோத்தம கூப்பிடுறார். ஏ புருஷானாம் உத்தமக புருஷோத்தம. இது 15 சாப்டர்ல இந்த வேர்டனுடைய விளக்கங்கள் சும்மா அப்படியே 15 சாப்டர்ல இன் டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன் ஈஸ்வரனுக்கு புருஷோத்தமன் ஒரு பேரு. அது அங்க பாக்குறதுனால இங்க பேர் மட்டும் பார்த்துட்டு போலாம். என்னன்னு சொல்லி கூப்பிடாரு. ஏ புருஷோத்தம அப்படின்னு என்ன புருஷானாம் உத்தம உத்தமக அதான் புருஷோத்தம. அது சம்போதனா இருக்கனால விசர்க்கம் வராது. ஏ புருஷோத்தம. இப்ப என்ன சொல்றாரு? பூத பாவன உலகத்தை படைப்பவரே, உற்பத்தி செய்பவரே. பூதம்னா உலகம். பாவன உற்பத்தி செய்பவரே, படைப்பவரே. இதெல்லாம் சம்போதன பிரதமா அப்படின்னா விழிச்சொல். பூத பாவன பூதேஷ உலகை ஆள்பவரே. பூதானாம் ஈஷக பூதேஷக உலகை ஆள்பவரே. எப்படி ஆள்கிறீர்கள்? நியதி ரூபமாக, நியந்தா ரூபமாக, கர்மபல தாத்தா ரூபமாக, சிருஷ்டி கர்த்தாவாக, திதி கர்த்தாவாக, லய கர்த்தாவாக இருந்து கர்மபல தாத்தா ரூபேன உலகத்தை நீங்கள் ஆள்கிறீர்கள். தேவதேவ தேவர்களுக்கெல்லாம் தேவனை. நாங்கள் வழிபடுகிற தேவர்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மாஜி, முருகர், விநாயகர், அம்பாள், எல்லா தேவதைகளுக்கும் நீ யாரு? படைத்த அவர்களுக்கெல்லாம் காரணமான தேவானாம் பிரிக்கும்போது தேவகா. யூ ஆர் தேவானாம் தேவகா. அது சம்போதனா சொல்லும் போது விசர்க வராது. தேவ அப்படின்னா இட் இஸ் சம்போதன விழிச்சொல்னு அர்த்தம். இல்லைன்னா அது பிரதமா விதிக்கு போகும். அடுத்தது ஜகத்பதே. இது விழிச்சொல். உலகத்திற்கு தலைவனே. அப்படின்னு இந்த இடத்துல தன்னுடைய வெளிப்பாட்டை சிஷ்யன் குருவிடம் கூறுகிறான். உடனே என்ன நினைச்சக்கூடாது? அர்ஜுனன் கிருஷ்ணரை ஐஸ் வைக்கிறதுக்காக இதெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு நினைக்க கூடாது. தமோ குணம் இருந்தா அப்படித்தான் வரும். குரு ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா உடனே தமோ குணத்துல உங்களுக்கு என்ன தோணும்? இவங்க ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் அனுபவத்துல சொல்றேன். ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஓவரா தொங்கிட்டு கிடக்கு. ஏதோ நம்ம லாங்குவேஜ் நமக்கு தான் தோணுமே. தமோ குணத்துல என்ன தோணுதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. மகிமையை உணர்ந்தவன் குருவிடம் தன்னுடைய தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துகிறான். அவ்வளவு இது இந்த மாதிரி ஏன்னா புருஷானாம் உத்தமங்கிறது அவர் ஐஸ் வைக்கிற விட என்ன? இறைவா நீங்க புருஷானாம் உத்தமன் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். சொல்லி ஆகணுங்கிறது சாஸ்திரம். குருவிட்ட நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிதான். ஏன்னா அப்பதான் எது வரைக்கும் புரிஞ்சிருக்கு, எது இன்னும் புரியல, அப்புறம் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இவனுக்கு இன்னும் விஷயத்த கொடுக்கறக்கு. ஸ்ரத்த இல்லாதவங்களோட விஷயத்தை கொடுக்கறது வேஸ்ட். சோ ஸ்ரத்த வளரத்தான் விஷயங்கள் என்ன ஆயிட்டே போகும். நீங்க வகுப்புல பாருங்க, முதல்ல இருந்து வகுப்புக்கு ஏன் சப்ஜெக்ட் ஹெவி ஆயிட்டே போகுது? ஸ்ரத்த வரதான் சொல்ற விஷயத்தினுடைய ஹெவினஸே புரியும்.
அது வரைக்கும் அந்த ஹெவினஸ் புரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்ரத்தை இல்லாம உட்கார்ந்து இருக்கும்போது, அந்த டெப்த் ஆஃப் த மீனிங் உள்ள போகாது. மேலோட்டமா தான் போகும். அதே கிளாஸ் திருப்பி கேளுங்க வேற மாரி புரியும். அதே கிளாஸ் கிளாஸ் ஒரு காலம் கடந்து, ஒரு 2 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு நீங்க அதே வகுப்ப கேளுங்க. அந்த டெப்த் ஆஃப் த வேர்ட்ஸ் நல்லா புரியும். எப்படி? ஸ்ரத்தா என்ன ஆயிருக்கு அங்கிருந்து அங்க? சித்த சுத்தி வளர்ந்திருக்கு. ஸ்ரத்தா வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சோ இதெல்லாம் என்ன கிடையாது? குருவ ஐஸ் வைக்கிற வேலை கிடையாது. அர்ஜுனன் ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் அர்ஜுனுக்கும் இல்லை. அந்த ஐஸ வாங்கி குளிரணுங்கிறது கிருஷ்ணருக்கு அவசியம் இல்லை. அந்த ஐஸ் வாங்கிட்டு குளிரணுமா என்ன? அவர் ஆல்வேஸ் என்ன இந்த குளிர்ந்த சுபாவக. அவருக்கு எதுக்கு இவன் வைக்கிற ஐஸ்? பகவான் இஸ் நாட் நீட் ஆஃப் ஹிஸ் ஐஸ். அடுத்தது. இது ஒரு ஈஸியான ஸ்லோகம். ஏன்னா அவன் கூப்பிடுறான். அவ்வளவுதான். அடுத்தது. வக்தும் அர்க்கஸ்ய சேஷேன திவ்யா ஹ்யாத்ம விபூதயः யாபிர் விபூதிபிர்லோகான் இமாம் ஸ்வம் வியாப்ய திஷ்டதி. இங்க சொல்லிடுறான். இறைவா, ஈஸ்வரா, கிருஷ்ணா, உன்னை தவிர வேற யாருக்கும் இத பத்தி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது. உங்களுடைய மகிமை பற்றி பேசுவதற்கு யூ ஆர் த ஒன்லி குவாலிஃபைட் பர்சன். ஸோ ப்ளீஸ் டெல் மீ, ஐ வாண்ட் டு ஹியர். இதுதான் அந்த இடத்துல மீனிங். என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட்? யாபிஹி விபூதிபிஹி. செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் வேர்ட். யாபிஹி விபூதி பிஹி. யாபிர் விபூதிர் விபூதிபிர். அதோட இருக்கு இல்லையா? அதை எப்படி பிரிக்கணும்? யாபிகி விபூதி பிஹி. அந்த வேர்டு அப்புறம் தான் லோகான் வரும். எந்த விபூதிகளினால், யாபிகினா எந்த, விபூதி பிஹி விபூதிகளினால், தேர்ட் விபக்தி மூணாவது, விபூதி பிஹி எந்த விபூதிகளினால், துவம் இமாம் லோகானு. துவம் அந்த வேர்ட்ல கடைசி வேர்டு. துவம் இமானு லோகானு. இந்த ஃபர்ஸ்ட் அங்க அந்த வேர்டு எப்படி இருக்குது? லோகான், இமான், துவம் அப்படி இருக்குது. அதை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும்? கடைசியில் இருக்கிற துவம் கூட முன்னால போட்டிக்கணும். துவம் இமானு லோகானு. இந்த உலகங்களை. அவ்வளவுதான். துவம். துவம்னா நீங்கள். இமான்னா இந்த புரோனோனு. லோக்கான்னா லோக்கங்களை. நீங்கள் இந்த லோக்கங்களை. எந்த விபூதினால் நீங்கள் இந்த லோக்கங்களை வியாபிய. ஃபர்ஸ்ட் விபூதி என்னது உங்களுது? வியாபிய திஷ்டதி. நீங்கள் வியாபித்து இருக்கிறீர்களோ. உங்களுடைய விபூதியில ஃபர்ஸ்ட் அது எனக்கு நல்லா தெரியுது. அது என்னன்னு சொல்லிடுறான். அனைத்தையும் வியாபிய வியாபித்து நீங்கள் இருக்கிறீர்களோ. தி கிரேட்டஸ்ட் விபூதி ஆஃப் பகவான் என்னது? சர்வவியாபி. அதான் சொல்றான். எந்த விபூதியினால், மகிமையினால் நீங்க இந்த உலகங்களை, லோக்கான படைக்கப்பட்ட அனைத்தும் 7 அப் 7 டவுன் லோகங்களை வியாபிய திஷ்டதி நீங்கள் வியாபித்து இருக்கிறீர்களோ. திஷ்டத்தினா டு ஸ்டாண்ட். இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, அசையாமல் இருக்கிறதுனால திஷ்டத்தின்னு சொல்லலாம். வியாபித்து இருக்கிறீர்களோ. வக்தும் திவ்யா என்ன கூட இருக்கு. வக்தும் முன்னால் நிறைய எழுதலாம். அதாவது வக்தும் அர்ஹசி அசேஷேன. அந்த வேர்டு எப்படி பிரிக்கணும்? வக்தும் அர்ஹசி அசேஷேன. அந்த 3 வேர்டு சேர்ந்துதான் ஃபர்ஸ்ட் வேர்டா இருக்குது. ஸ்லோகத்துடைய ஃபர்ஸ்ட் வேர்ட்ல 3 வேர்டு இருக்கு. வக்தும் அர்ஹசி, அந்த இஸ் வந்து சி. அப்புறம் அசேஷேன. அசேஷேன அங்க ஆ பிளஸ் இ வந்து யக்காரா இருக்கு. அசேஷேன என்ன சொல்றான்? வக்தும் அர்ஹசி அசேஷேன. முழுமையாக. அசேஷனா மீதி இல்லாமல் முழுமையாக. வக்தும்னா சொல்வதற்கு தகுதியானவர் நீங்கள் மட்டுமே. வக்தும் அர்ஹசி சொல்வதற்கு அருகதை உடையவர். முழுமையாக உங்களை பற்றி. அசேஷன மீதி இல்லாமல். சேஷம்னா மீதி. அசேஷன மீதி இல்லாமல் முழுமையாக அர்த்தம். முழுமையாக கூறுவதற்கு வக்தும் கூறுவதற்கு அர்ஹசி யூ ஆர் குவாலிஃபைடு. உங்களுடைய மகிமையை நீங்கள் முழுமையாக கூறுவதற்கு நீங்கள் வக்தும் அர்ஹசி குவாலிஃபைடு உரியவர். அர்ஹசினா
உரியவர், யூ ஆர் குவாலிஃபைடு. எதற்கு? வக்தும் சொல்வதற்கு உரியவர். லோகான். அடுத்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் குவார்டர். திவ்யா ஆத்ம விபூதயः. திவ்யா. திவ்யம் அப்படின்னா தியோதனத்துவா சொல்லுவோம். இந்த இடத்துல சொரூபமாக, பிரகாச சொரூபமாகன்னு. திவ்யம் பிரகாச சொரூபமான. உங்களை காட்டுவதற்கு இன்னொரு விளக்கு தேவையில்லை. ஸ்வயம் பிரகாசக. திவ்யம் உங்கள் சொரூபமான ஆத்ம பூதயக. அதெல்லாம் உங்களுடைய மகிமை. உங்களுடைய சொரூபமாக இருக்கிற உங்கள் மகிமை. தாகா அனைத்தையும். அது புரோணம். உங்களுடைய சொரூபமாக இருக்கிற அப்படின்னாங்க, ஏன் உங்களுடைய சொரூபமாக இருக்கிற மகிமை? இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அவங்கள சுத்தி முன்னால 4 கார் போகுது, பின்னால 4 கார் போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அது அவருடைய மகிமைக்காக முன்னால கார், பின்னால கார் போறதில்ல. அந்த சீட்ல போய் உட்கார்ந்தா முன்னால 4 கார் போகும், பின்னால 4 கார் போகும். அந்த சீட் விட்டு வெளியில வந்துட்டாருன்னா, அவருக்கு உண்டான மகிமை அல்ல. முன்னால 4 கார் போறது, பின்னால 4 கார் போறது, அவருக்கு உண்டான மகிமை அல்ல, அல்லவே அல்ல. அந்த பதவியில போய் உட்கார்ந்தாருன்னா தான், முன்னால 4 கார், பின்னால 4 கார் போகும். ஏன்னா மகிமைய நம்ம பார்க்கலாமே. அது ஒரு மகிமையா நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த கெத்துக்கு மயங்கி தானே எல்லாம் இப்படி ஓடிட்டு கிடக்குறாங்க. எதுலயே மயங்கி புகழு, பேரு, அப்படி எந்திரிச்சு வந்தா போலீஸ் கதவ திறந்து விடணும், ஐபி வரணும், ஐபிஎஸ் வரணும், ஐஏஎஸ் வரணும். அதுல மயங்கி தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு மகிமை தான். இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா, அது அவருக்கு சொந்தமானதா? கிடையவே கிடையாது. அது அந்த போஸ்ட்ல வந்து உட்கார்ந்தா அந்த சீட்டு அது குடுக்குது. ஆனா இறைவன் அப்படி இல்லை. என்ன? அந்த சீட்ல போய் அதுதான் அந்த 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 வேர்ட் பாருங்க. என்ன வேர்ட் போடுறாரு? திவ்யா. அந்த வேர்ட் அழகான வேர்டு. நீங்க அந்த மாரி மினிஸ்டர் மாரி அந்த போஸ்ட்னால உங்களுக்கு வந்த பெருமை இல்ல. உங்களுடைய சுபாவமே உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்றது? உங்களுடைய எதுவுமே செய்யப்படாத, கலக்கப்படாத உங்களுடைய சொரூபமான விபூதி. நீங்க அந்த ஒரு சீட்ல உட்கார்ந்ததுனால வந்த பெருமை அல்ல. இட் இஸ் யுவர்ஸ். அதான் சொல்ல. இட் இஸ் யுவர்ஸ். அது உங்களுடைய மகிமைங்கிறது உங்களுக்கு சொந்தமானது. அந்த இடத்துக்கோ, பதவிக்கோ சொந்தமானது அல்ல. எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க ஸ்டூடண்ட். திவ்யாகா அது என்ன வேர்டு? திவ்யாகா ஆத்ம விபூதயக. 1, 2 மகிமையா சொல்றாரு. ப்ளூரல்ல போட்டுறாரு. ஆத்ம விபூதயக. தாகா அனைத்தும். அந்த தாகாங்கிறது புரோனம் டு விபூதயக. அந்த விபூதிகள் எல்லாம் யாருது? உங்களுக்கு சொந்தமானது. அதனாலதான் யூ ஆர் அடுத்த வேர்டு என்ன வேர்டு போடுறாரு? அதனாலதான் யூ ஆர் குவாலிஃபைடு எனஃப் டு ஸ்பீக் அபவுட் யுவர் மகிமா. உன்னுடைய மகிமை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு மட்டும்தான் அர்ஹசி. பக்தும் முழுமையாக அசேஷேன முழுமையாக உங்களுடைய மகிமையை கூறுவதற்கு வக்தும் அர்ஹசி. யூ ஆர் குவாலிஃபைடு பிகாஸ் உங்களுடைய மகிமை எல்லாம் உங்களுடையது. வேறொரு நாள் வந்த மகிமை அல்ல. அனைத்தும் உங்களுடையது. அதான் ஸ்டூடண்ட் சொல்றான். அதனாலதான் நான் சொல்றேன் யூ ஆர் ஏன் யூ ஆர் குவாலிஃபைட்? உங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக நான் சொல்லல. அவங்க உடனே விளக்குறான் பாருங்க. உங்களை ஐஸ் வைக்கிறதுக்கு நான் சொல்லல. ஏன்னா அது உங்களுடையது. நீங்க தான் சொல்லியாகணும். வேற யாருனால அத சொல்ல முடியாது. அடுத்தது. கதம் வித்யாமகம் யோகிஹி த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. பதினேழு, 18 இந்த 2லயும் வந்து ரெக்வெஸ்ட் ஸ்லோகம்னு சொல்லுவோம். ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது. ப்ளீஸ் சொல்லுங்க இறைவா. எல்லா காரணத்தையும் சொல்லிட்டேன். நீங்க தான் சொல்லணும். ஏன்னா மத்தவங்கனால அதெல்லாம் உங்கள பத்தி முழுமையாக உங்கள் விபூதியை எந்த மனிதனும் மகான்களும் அறிய மாட்டார்கள். தேவர்களே அறிய மாட்டார்கள். அப்புறம் எங்க மகான்கள்? சோ எப்படியாவது கூறுங்கள் கேட்கணும். கேட்டாதான் இது என்ன காமிக்குது? குருவிடம் எதை பெறணுமோ வாய் திறந்து கேட்டாத்தான் கிடைக்கும். விபூதி யோகத்தை சொல்லிக் கொடுக்குது இந்த 17, 18 2 ஸ்லோகத்தினாலதான் பகவான் தன்னுடைய விபூதியை கூறுகிறார். அப்ப என்ன கத்துக்கிறோம்? சிஷ்யன் குருவிடம் கேட்டுத்தான் பெற வேண்டும். அவரே சொல்லுவார்னு உட்கார்ந்துருக்க கூடாது. அவர் சொல்றது மட்டும் கேட்டுக்கலாம்னு உட்கார்ந்துருக்க கூடாது. யூ ஷுட் ஆஸ்க் வாட் யூ வாண்ட். என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட்
2 ஸ்லோகத்துல சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்கள புரிஞ்சுக்கிறது? எப்படி உங்கள பார்க்கறது? அதாவது இங்க ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம்ன்னு புரியுது எனக்கு. ஆனா அது எப்படி பார்க்கும்போது எனக்கு இது பென்சிலா தான் தெரியுது. இது எப்படி ஈஷாவாஸ்யம் நான் எப்படி பார்க்குறது? ஒரு பொருள நான் எப்படி ஈஸ்வரனா பார்க்குறது? அப்படின்னு கேட்கறான். புரியுது. நீங்க தான் உலகம், உபாதான காரணத்துவாத், நிமித்த காரணத்துவாத், நீங்க தான் உலகம் எல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனா இது பார்க்கும்போது எனக்கு பென்சிலா தானே தெரியுது. இது எப்படி நான் இறைவனாக பார்ப்பது? இது 18வது ஸ்லோகம். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். 17 என்ன சொல்றான்? உங்கள எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இதான் 2 கேள்வி. உங்கள நான் எப்படி புரிந்து கொள்வது? உங்களை நான் எப்படி பார்ப்பது? அதான் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி புரிந்து கொள்வதுங்கிறது விஞ்ஞானமயம். எப்படி பார்ப்பதுங்கிறது மனோமயம். சைக்காலஜி பாயிண்ட் இதெல்லாம். ஏன்னா, எப்படி புரிந்து கொள்வதுங்க போது அவனுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும்ல. நெவர். அதுக்கு தான் நான் நேத்தே சொன்னேன். அதாவது ஒரு ஒரு வேல்யூ இருக்கு அப்டின்னா, அத வந்து நீங்க எமோஷனல் வேல்யூ ஆனா தான் அது உங்களுக்கு பயன தரும். வெறும் காக்னிட்டிவ் வேல்யூவாக வெறும் அது அறிதல மட்டும் காக்னிட்டிவ்னா அறிவு. ஒரு அறிவு, ஒரு வேல்யூ உங்களுக்குள்ள வெறும் அறிவாக இருக்கிற பட்சத்தில், உங்களுக்கு நாளனாவுக்கு யூஸ் ஆகாது. ஏன்? காக்னிட்டிவ் வேல்யூ. அது என்னவா மாறணும்? எமோஷனல் வேல்யூவா மாறணும். அப்பதான் நீங்க அதனுடைய யூஸ் அது உங்களுக்கு கிடைக்கும். யூ வில் பி பெனிஃபிட்டட் பிகாஸ் ஆஃப் தட் வேல்யூ. எந்த வேல்யூ வேணா எடுத்துக்கலாம். இப்போ உடம்பு எக்சர்சைஸ், யோகா பண்ணணும். உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கும். காக்னிட்டிவ் வேல்யூ இருக்கு. யோகான்னு ஒண்ணு இருக்கு. அத பண்ணுனா உடம்பு ஃபிட்னஸ் வரும். அப்படிங்கிறது காக்னிட்டிவ் வேல்யூ. அறிவு இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சோன்ன, அது பலன் நீங்க பெற முடியுமா? பெற முடியாது. அது என்னவா மாறணும்? எமோஷனல் வேல்யூ. மனம் அத ஏத்துக்கணும். புத்தி ஏத்துக்கிறதுனால, நீங்க அத அந்த அறிவினால உங்களுக்கு பயன் கிடையாது. எந்த ஒரு அறிவை புத்தி மட்டும் ஏத்துக்குதோ, அதனால உங்களுக்கு எந்தவித பயனும் ஏற்படப் போவதில்லை. ஊருக்கு தாண்டி உபதேசம். அது எப்ப மனம் ஏற்றுக்கொள்கிறதோ, அப்ப மனம் எப்படி இருக்கணும்? பலமாக. அப்பதானே ஏத்துக்கும். மனதுடன், கல்மஷங்கள் இல்லாம, அழுக்கில்லாத மனதுடன் நீங்கள் ஒரு வேல்யூவை கத்துக்கிறீங்கன்னா, கத்துக்கிட்டீங்க. மனம் அதை ஏத்துக்குச்சுன்னா, அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தரும்? பயனை தரப்போகிறது. இவன் என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல எனக்கு காக்னிட்டிவ் வேல்யூ தெரியுது. 2வது அத எனக்கு என்ன பண்ண தெரியல. எமோஷனல் வேல்யூக்கு என்னால கொண்டு வர தெரியலங்கிற சைக்காலஜிக்கல் கொஸ்டின கேட்டான் அர்ஜுன். எனக்கு அத சொல்லுங்கங்கும்போது எனக்கு அது கஷ்டமா ஒரு சிஷ்யன் வந்து எனக்கு அத சொல்லுங்க அப்படிங்கும்போது மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்காகவும் கேட்டுருக்கலாம். எனக்கு புரிஞ்சிருந்தாலும் மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அது புரியாம இருக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கேட்கறது விஞ்ஞான மயம். 2வது மனோமயம். அந்த விஷயத்த விஞ்ஞானமயம். விஞ்ஞானமயத்துல நம்ம எப்படி இருந்தோம் இத்தன நாளா? சாமிஜி சொல்லுவாரு. அஞ்ஞானமயத்துல இருந்தோம் பார். விஞ்ஞானமயத்தினால வகுப்புக்கு வரக்கு முன்னால எப்படி இருந்தது சாமி? விஞ்ஞானமயம், அஞ்ஞானமயம். அந்த வேர்ட் மறக்கவே முடியாது. அதுல இருந்தது. இப்ப என்ன ஆயிருச்சு? சில விஷயங்கள கேட்டுருச்சு. அஞ்ஞானமயமாக இருந்த என்னோட விஞ்ஞானமயம், சில விஷயங்கள கேட்டுருச்சு. அது புத்தி. விஞ்ஞானம் என்ன? புத்தி. ஆனா பலன தருமா? தராது. இத்தன வகுப்புகள் கேட்கிறேனே எனக்குள்ள ஒரு மாற்றம் வரலையே, வரலையே, வரலையே வராது. அது என்ன பண்ணணும்? மனோமயத்துக்கு கொண்டு போகணும் அந்த விஷயத்த. தட் மீன்ஸ் எமோஷனல் வேல்யூ. அது எப்படின்னு கேட்கிறான். அதுக்கு தான் பியூட்டிஃபுல்லா அந்த அத்தியாயத்துல என்ன பண்ணு? விபூதி யோகங்கிறது இப்ப எதுக்கு பயன்படுது? எமோஷனல் வேல்யூவா இருந்தது. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம்ங்கிறது ஆ சாரி. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வங்கிறது காக்னிட்டிவ் வேல்யூவா இருக்கிறத, விபூதி யோகத்த பயன்படுத்தி, நீ என்ன பண்ண? எமோஷனல் வேல்யூக்கு கொண்டு வா. எந்த வேல்யூ? பொய் பேசுவது அதல்ல. வேல்யூ மீன்ஸ் உடனே அங்க போயிறக்கூடாது. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் அப்படிங்கிற அந்த வேல்யூவ நீ எங்க வச்சிருக்கிற அர்ஜுனா? அவனே சொல்ட்டான். எனக்கு இங்க தான் இருக்குது. அது எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு அதுதான். ஃபர்ஸ்ட் காக்னிட்டிவா இருக்கிறத விபூதி யோகத்த யூஸ் பண்ணுனா மட்டும் தான் அது ஒண்ணே ஒண்ணுதாங்க சாதனை. காக்னிட்டிவ்ல இருந்து நீங்க எமோஷனலுக்கு வரணும் அப்படின்னா, ஒரே ஒரு சாதனம் விபூதி யோகம். அத படிச்சு, படிச்சு மனச புடிச்சோம்னா, மனம் எங்க போயிரும்? எமோஷனல் வேல்யூக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிரும். அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்துதான் பகவான் ஆல்ரெடி 9வதுல சொன்னாரு. ஆனா திருப்பிய 10வது அத்தியாயம் ஃபுல்லா சொல்றாருன்னா, அதுக்கு ஒரு ஆழமான அங்க அர்த்தம் இருக்கிறது. சும்மா மலைய பாரு நானா இருக்கிறேன், கடல பாரு நானா இருக்கிறேன். அது சும்மா அப்படியே அது திருப்பி, திருப்பி சிந்தனை பண்ணணும். விபூதியை சிந்திக்க சிந்திக்கத்தான் எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்க நடக்கும்.
புரியுதுங்களா? அதுக்காக. கதம் வித்யாமகம் யோகி. ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். யோகின்னு சாரி. யோகின் அது. யோகிம் இருக்கு இல்லையா? அது யோகின் சம்போதனா கூப்பிடும்போது, ஹே கிருஷ்ணர கூப்பிடுறான். ஏ யோகின் விழிச்சொல் அது. யோகின் அப்படின்னா, இந்த இடத்துல யோகி ஏன் சொன்னேன்? யோகிங்கிற யோகம்ங்கிற வேர்டு ஒரு இடத்துலயும் ஒரு மீனிங் இருக்கும். அப்ப இந்த இடத்துல யோகின்னு ஏன் கூப்பிடுறான்? எல்லா சக்தியும் உடையவரே. அவரு யோகின்னா, யோகாசனம் பண்ணிட்டு இருக்கிற யோகினா, ஏன் அவர் என்ன யோகாசனம் பண்ற யோகின்னா இப்ப கூப்பிடுவான்? எல்லா சக்தியும் உடைய ஏன்னா மகிமை பத்தி பேசும்போது அவருடைய சக்தி வெளிப்படுது. அதனால இந்த இடத்துல என்ன ரிலேட்டடா மீனிங் புரிஞ்சுக்கணும்? யோகினா எல்லா சக்தியும் உடையவரே. அகம் வித்யாமகம் இருக்கா? அதுல அகம் இருக்கு பாருங்க. அகம் கதம் துவாம் வித்யாமகம். அகம் கதம் கதம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்டு புக் ஸ்லோகத்தின் முதலே இருக்கு. கதம் அகம் கதம் துவாம் உன்னை வித்யாமகம் நான் எப்படி உன்னை அறிவேன்? ஃபர்ஸ்ட் எனக்கு உன்னை பற்றி அறிவு தேவைன்றான். தட் இஸ் காக்னிட்டிவ் வேல்யூ. இங்க கேட்கறது காக்னிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். வணக்கம். முதல்ல அத குடுங்க. அறிவு தேவை. ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம்ங்கிற அறிவை எனக்கு முதல்ல காக்னிட்டிவா குடுங்க. அறிவா குடுங்க. சதா பரிச்சிந்தையன்னு. அதுக்கப்புறம் சதா எப்பொழுதும் சிந்தையன்னு. உங்களை சிந்தித்துக் கொண்டு எப்பொழுதுமே உங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதை நான் எப்படி அறிவேன்? சதா பரிச்சிந்தையன்னு. எப்பொழுதும் உங்களை சிந்தித்துக் கொண்டவனாக உங்களைப் பற்றி எப்பொழுதும் உங்களை சிந்தித்துக் கொண்டு உங்களைப் பற்றி நான் எப்படி அறிவை அடைவேன்? ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டேனா? அடுத்த லைன்ல. கேஷு கேஷுச்ச பாவேஷு. இது எங்க வருது? மனோமயம். கேஷு கேஷுச்ச பாவேஷு. எந்தெந்த கேஷு கேஷு மீன்ஸ் எந்த சன அண்டு. எந்த பாவம்னா இந்த இடத்துல பொருள்கள். உலகத்துல சுத்தி இத்தனை பொருள் நான் பார்க்கிறேன். எந்தெந்த பொருள்களில் எந்தெந்த பொருள்களில் ஏ பகவன் இறைவா கேஷு கேஷுச்ச பாவேஷு எந்தெந்த பொருள்களில் இறைவா சிந்தியக அசி மயா மயானா என்னால் மயா சிந்தியக அசி சிந்தியோ இருக்கா அது சிந்தியக அந்த எஸ் வந்து ஆ போட்டுக்கணும் சிந்தியக விசர்கா அது யோவா இருக்கு அசி சிந்திக்கத்தக்கவர் நீங்கள் சிந்திக்கத்தக்கவர் என்னால் மயா மீன்ஸ் என்னால் ஏ பகவன் இறைவா மயா என்னால் சிந்தியக அசி நீங்கள் சிந்திக்கத்தக்க உங்களை எப்படி பார்ப்பதுன்னு அர்த்தம் சிந்தியகன் அந்த இடத்துல பார்ப்பது நினைப்பது நீங்கள் சிந்திக்கத்தக்கவர் எந்தெந்த பொருள்களில் உங்களை நான் சிந்திப்பது அதான் அர்த்தம் கேஷு கேஷுச்ச பாவேஷ் எந்தெந்த பொருள்களில் மயா என்னால் பகவன் பகவானே சிந்தியக அசி அசி மீன்ஸ் நீங்கள் சிந்தியக நீங்கள் சிந்திக்கத்தக்கவர் அசி மீன்ஸ் நீங்கள் சிந்தியக மீன்ஸ் சிந்திக்க தக்கவர் எந்தெந்த பொருள்களில் உங்களை நான் சிந்திப்பது இது சொன்ன மனோமய கோஷம் அது வந்து விஞ்ஞானம் ஃபர்ஸ்ட் அறிவை கொடுங்க அதுக்கப்புறம் எப்படி நான் அதை சிந்திப்பது திரஷ்டா எப்படி நான் அதை பார்க்கறது இதெல்லாம் கேள்வி அதுக்குண்டான பதில் கரெக்டா வரப்போகுது இந்த கேள்விக்கு அந்த பதில் அப்படியே நம்ம லிங்க் பண்ணி இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டே போகலாம் விபூதியில அப்படியே ஒரு ஆர்டர் இருக்கும் இவ கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி எங்க பதில் கொடுத்துருப்பாரு அது பதில் கொடுக்கும்போது பார்ப்போம் அடுத்தது என்னது கடைசி இது அவருடைய கேள்வியில விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயக கதயக திருப்திர்கி சின்வதோ நாஸ்தி மே மிருதம் எப்படி சொல்லு விஸ்தரேன ஆத்மனக
சும்மா ஒண்ணா ரெண்டா சொல்லிடாதீங்க ஜி. நல்ல டீட்டெயிலா சொல்லுங்க. விஸ்தரேன விளக்கமாக, ஆத்மனக உங்களுடைய எத? யோகம், சக்தியை, விபூதியை விஸ்தரேன விளக்கமாக நீ சிம்பிளா சொன்னா எனக்கு புரியாது ஜி. அதனால நல்லா விளக்கமா சொல்லுங்க. ஆத்மனக உங்களுடைய யோகம். யோகம்னா விபூதியை, மகிமையை, வெளிப்பாடுகளை, சக்தியை, யோகம், விபூதி, மகிமையை. ஹே ஜனார்தன அது விழிச்சொல். கிருஷ்ணர கூப்பிடுறாரு. ஹே ஜனார்தன விளக்கமாக உங்களுடைய சக்தியான, வெளிப்பாடான யோகத்தினோட விபூதியை பூயக கதயக மீண்டும் கூறுங்கள். ஏன் மீண்டும் கூறுங்கள் பூயக? ஆல்ரெடி 9, 7 அத்தியாயத்துல நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு அது புரியல. ஈஷாவாசி விதகும் சர்வங்கிறத என்னால காக்னிட்டிவா வச்சிருக்கனே தவிர, என்னால எமோஷனலுக்கு அத கொண்டு வர முடியல. அப்ப அதுக்கு ஒண்ணே ஒண்ணு என்னன்னு தெரிஞ்சு போச்சு? விபூதி யோகம்னு தெரிஞ்சு போச்சு. அந்த விபூதிய நம்ம மீண்டும் மீண்டும் சிந்திக்கத்தான் தி காக்னிட்டிவ் பிகம்ஸ் எமோஷனல்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. புத்தி வந்து மனத்துக்கு புத்தி சொன்னதை மனம் ஏற்றுக்கொள்ளும். அதான் காக்னிட்டிவ் வேர்ட் போடுறேன். புத்திங்கிறது காக்னிட்டிவ், எமோஷன்ங்கிறது மனம். அப்ப எனக்கு மனதை நான் பிடிக்கிறக்கு எனக்கு அத சொல்லுங்க. அதனால மீண்டும் சொல்லு. ஆல்ரெடி சொல்ட்டீங்க. எனக்கு புரியல. புரியல மீன்ஸ் என்னால மனதளவுல அத ஏத்துக்க முடியல. மனதுல புரியல. அதனால பூயகா திருப்திகி கேட்டு நான் திருப்தி அடைகிறேன். உண்மையில் சின்வதக சின்வதக நான் கேட்டு திருப்தி அடைகிறேன். மீண்டும் கேட்டு சின்வதகனா காதுல கேட்கறது. சின்வதக செவியில் கேட்டு திருப்தி. நான் திருப்தியை அடைகிறேன். எத? அமிர்தம். அமிர்தம். அந்த செவி எத நான் காதுல கேட்டு ஸ்ரின்வதக அமிர்தம். விஷயம் எப்படிப்பட்ட விஷயம்? அமிர்தம். மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய அமிர்தமான அந்த விஷயத்தை என்ன பண்ணுங்க? எனக்கு பூயக கதையக மீண்டும் கூறுங்கள். ஏன்? சுன்வதக திருப்திகி அதை கேட்டு நான் திருப்தி அடைய விரும்புகிறேன். ஏன்? எப்படிப்பட்ட விஷயம் அது? அமிர்தம். அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய யாருக்கு? எனக்கு. அமிர்தம் எனக்கு அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயமான அந்த விஷயத்தை சின்வதக நான் கேட்டு திருப்தி அடைய விரும்புகிறேன். அதனால திருப்பி கூறுங்க. பூயகா கதையக திருப்பி மீண்டும் கூறுங்கள். எவ்வளோ கேட்கறான் பாருங்க. கேட்டதுக்கு அப்புறம் யார் பதில் வருது? ஸ்ரீ பகவான் உவாச்ச போதுண்டா நான் சொல்லிடுறேன்ற. பகவான் உவாச்ச அந்த தே கதயிஷ்யாமி திவ்யாகாத்ம விபூதயः பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்யந்தோ விஸ்தரஸ்யமே. விஸ்தரேன சொன்னேன்னு கேட்டியா? நான் விஸ்தரேன நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபூதி ஆரம்பிப்பாரு. ஒரு அழகான பகுதி பகவத்கீதையில நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்தோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.